ஸ்மாக்டவுனுக்கு கோடி ரோட்ஸ் வந்துட்டார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிற டேபிள், கமெண்ட்ரி செக்ஷன் பக்கம் இருக்கிற சேர், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜில் தூக்கி எறிகிறாரு. பார்த்தா அப்படியே ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் போடுறதுக்கு ஒரு டேபிள் உருவாக்கிட்டாரு பாருங்களேன். இப்போ கோடி சொல்கிறாரு, நான் ஒரே ஆளாக இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், நீ எங்கே இருக்க குந்தர், உடனே இந்த இடத்துக்கு வா, கான்ட்ராக்டில் சைனிங்கை போடு. நீ 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அட்டாக் பண்ணது, போன வாரம் பாலியம்மன் கூட சேர்ந்து வந்தது, இது எல்லாத்தையுமே நான் இப்போ இந்த இடத்துல நிறைவேற்ற போகிறேன். உனக்கு தேவை இந்த டைட்டில் தானே, அப்போ இந்த கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் கூப்பிட அந்த இடத்துக்கு ஒரு ரிங் ஜெனரல் குந்தர் வராரு. ஹே கோடி, இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது வகையில் அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தானே ஒரு அமெரிக்கன் ஆகிய நீயும் உன்னை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி நிரூபிக்கிற? 15 தடவை அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் நீ வந்து அமெரிக்காவில் டிஃபெண்ட் பண்ண போகிறது கிடையாது. கிளாஸு நீ இட்லியில் தான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன். இந்த இட்டாலி நாட்டில் வந்து நான் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆவேன். அண்ட் கோடி, உன்னுடைய கழுத்தில் குத்தி இருக்கிறிய த அமெரிக்கன் நைட்மேர்னு சொல்லிட்டு ஒரு நைட்மேர் டேட்டூஸ், இதை பார்த்த உடனே நீ அமெரிக்காவுடைய கனவு அப்படின்னு நீ நினச்சிட்டியா? தப்பு கோழி, இன்னும் நீ ஒரு கத்துக்குட்டி தான். அதுவும் குந்தர் முன்னாடி ரொம்பவே மோசமான நிலைமையில் தான் இருக்கிற. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த மக்கள் முன்னாடி நீ ஒரு ஹீரோமாக இருக்கிற. கிளாஸ் இன் இட்டாலியில் என்கிட்ட தோற்று டேப் அவுட் பண்ணி தோற்று இந்த இடத்த விட்டு போகும்போது உன் முகத்தை பார்க்க முடியுமா? உன் முகத்தை விட்டு தள்ளு. உன் கழுத்தில் இருக்கிற டேட்டுவை எல்லாருமே எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அமெரிக்காவே தலை குனிஞ்ச மாதிரி பார்ப்பாங்க. குந்தர், நீ பேசுனது எல்லாமே சரிதான், ஆனால் உனக்கு தேவை டைட்டில் ஷாட். என் கழுத்தில் இருக்கிற இந்த டேட்டூ அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கௌரவம், அது எனக்கு தெரியும். ஒருவேளை நான் தலை குளியும் போது அந்த டேட்டூவில் இருக்கிற அமெரிக்க மக்களும் தன்னை குளியுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா அது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. எதுக்கு நான் வெட்டி பேச்சு வீணாக போச்சு. இப்போ இந்த இடத்துக்கு நீ வா, கான்ட்ராக்ட் சைன் பண்ணு. உனக்கு தேவை இந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தானே, அதுக்கான வாய்ப்பை நான் இப்போவே தாரேன். அதை நான் ஏற்றுக்கிட்டோம்ல. இப்போ வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுன்னு சொல்லும்போது குந்தர் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காரு. வருவேன், காலம் எங்கும் போக போகிறது கிடையாது. ரிங் ஜெனரல் குந்தருக்கு தான் இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ராய்ஸ்கி வந்துட்டார். ராய்ஸ்கி வந்த உடனே பார்த்தீங்கன்னா குந்தரை பார்த்து, நீ இப்படி பேசிக்கிட்டே இரு, நான் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடி ரோட்ஸ் கிட்ட போகிறாரு. நான் உனக்கு அகேன்ஸ்டாக கிளாஸ் இன் இட்டாலியில் மோதுறேன், எனக்கு இந்த கான்ட்ராக்டாக தான் அப்படின்னு கேட்குறாரு. கோடி ரோட்ஸும் அதில் கான்ட்ராக்டில் நீயே சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ குந்தர் வந்து இல்லை, நான் தான் சைனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், இப்போ 2 சேலஞ்சர் வந்து இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சர், இப்போ 2 சேலஞ்சர். ஸோ இன்னைக்கு குந்தருக்கும் ராய்ஸ்கிக்கும் ஒரு மேட்சஸ் ஸ்மாக்டவுனில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். வெற்றி பெறுவங்க கோடி ரோட்ஸ் எடுத்து கிளாஸ் இன் இட்டாலியில் மோதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது குந்தருக்கு உண்மையிலேயே குண்டி கொழுப்பு அதிகம் தானே. முதலையே கோடி ரோட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுன்னு சொன்னார். அப்போல்லாம் வெட்டி பேச்சு பேசிட்டு இப்போ பாருங்கள், ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சா தான் உனக்கு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்புன்னு சொல்கிறாரு.